இந்த ஆசிரிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியின் இந்த காலை நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. மீண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு குடும்பமாக கூடி ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தத்தக்கதாகும், உன்னதமான தேவனுடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாகும் எங்கள் ஜீவத்தில் கொடுத்த இந்த வெளியேறப்பட்ட நேரத்துக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. இப்படி ஆறுதல் கர்த்தர் நாம மேம்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். இந்த கிருபையினால் நிறைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். ஜெபத்தை கேட்டு கொடுத்த பதிலுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த காணிக்கையை ஆசீர்வதித்து கொடுக்க முடியாத பிள்ளைகளை நினைவு கூர்ந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் இந்த செய்திக்கு விரோதமாக கிரியை செய்யும் எல்லாவித அந்தகார சக்திகளை, டிஸ்டர்பன்ஸ் ஸ்பிரிட்டுகளை, சோர்வின் ஆழ்வுகளை, தூக்கத்தின் ஆழ்வுகளை இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கடிந்து கொள்கிறமையா. இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அடியின் தகுதிப்படுத்துவீராக. இந்த வார்த்தை கொடுக்கப்படும் அடியனுக்கு ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக்கத்தக்கதாக ஆசீர்வதித்து கொடுப்பீராக. உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எல்லாம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாக்கும். கடந்த வாரம் பேச முடியாத இதை மட்டுமாக பேசுவது என் கிருபை செய்த கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். நானும் பாஸ்டாமியும் பேசிக்கொள்ளவில்லை. முக்கிய சொல்லப்போனால் இங்கே வந்து தான் இன்று யார் செய்தி என்று அவர்களே கேட்டார்கள் காலையில். ஆனாலும் ஆவியானவர் அருமையாக அந்த ஆதரனை பாடல் மூலமாக தொட்டான். பரலோக தேவனே என்ற பாடல் சுட்டரிக்கும் ஆவியானவரை என்று. ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவர். ஆமென். நாம் செய்திக்கான வசனங்களை வாசிக்க கேட்போம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் சில வசனங்களை சகோதரர் வாசிப்பார். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். ஆமென். கடந்த வாரம் தம்பி ஆல்வின் 3 வித அழைப்புகள் என்ற தலைப்பின் கீழ் எடுத்த செய்தியிலே இந்த வேத பகுதியை அவர் தொட்டு சென்றது சிலருக்கு நினைவில் இருக்கலாம். இப்பொழுது நாம் கற்பனையிலேயே அந்த ஏசாயா தீர்க்கன் சென்ற இடத்திற்கு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஒரு மாலை நேரத்தில் ஒரு 4 மணி வேளை என்று வைத்துக் கொள்வோம். நடு வயது கொண்ட ஏசாயா தீர்க்கன் சாலமோன் கட்டிய அந்த பிரம்மாண்டமான ஆலயத்திற்கு கடந்து செல்கிறார். அங்கிருக்க அந்த பிரம்மாண்டமான படிகள் மேலே அவர் ஏறிக்கொண்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது பிரகாரங்களிலே நடக்கும் காரியங்களை பார்க்கிறார். முதலாக அங்கு பலிபீடத்தின் மேல் பலி எரிந்து கொண்டிருக்கிறது. பலி செலுத்தின ஆசாரியர்கள் சற்று தூரத்தில் வெண்கல தொட்டிகளே தங்களுடைய கை கால்களை கழுவி கொண்டிருக்கும் பொழுது அவ்வாறு மேலாக பிரகாரத்துக்கு நேராக செல்லும் பொழுது அங்கிருந்து கண்களை ஏறெடுத்து பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு காட்சிக்குள்ளாக மாறுகிறார். அவரை சூழ இருந்த ஆலய காட்சிகள் முற்றுமாக மறைக்கப்பட்டு வேறொரு காட்சி அவர் கண்களுக்கு முன்பாக காணப்படுகிறது. இந்த காட்சியை கண்டு கொண்ட தீர்க்கன் செய்த காரியத்தை தான் நாம் வாசிக்க கேட்டோம். சகலத்தையும் மறந்தவராக தேவாதி தேவன், உன்னதமான தேவன், பரலோக தேவன் அவருடைய பிரசன்னத்தை கண்டவராக அவர் கழிகூர்ந்ததை நாம் பார்க்கிறோம். கண்ட மாத்திரத்தில் மட்டுமல்ல, அங்கே சூழ இருக்க சேராபீன்கள், இங்கே தொடர்ந்து வாசித்து பார்த்தால் சேராபீன்கள் ஒருவரை பார்த்து பரிசுத்தர் 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 என்று தேவனை ஆராதித்து கொண்டிருக்கும் காட்சி கண்ட மாத்திரத்தில் தன்னுடைய அமாத்திர நிலைமையை உணர்ந்த அவர், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடு உள்ள மனிதன் என்று கதரும் காட்சியை நாம் பார்க்கிறோம். ஐயோ நான் அதமானேன். ஏன் இந்த தரிசனம் ஏசாயாவுக்கு கொடுக்கப்பட்டது? நாம் வேதத்தை சற்று இங்கு ஆராய்வோம் என்றால், கிறிஸ்துவுக்கு முன் கிமு 740
நம் ஏசியா தீர்க்கதரிசியினுடைய நண்பனாக இருந்த உசியா ராஜா, அவர் தன்னுடைய 68வது வயதில் 52 ஆண்டுகள் தேசத்தை ஆண்டு 16 வயதில் முடிசூட்டப்பட்டு 52 ஆண்டுகள் தேசத்தை ஆண்டு தன்னுடைய 68வது வயதில் நித்திரை அடைந்து விட்டார். இந்த ஏசியா தீர்க்கதரிசியின் மிகுந்த நண்பராக அவர் இருந்தார். இந்த 52 ஆண்டு கால உசியா ராஜாவினுடைய அரசாங்கம் ஒரு பொற்காலமாக இருந்ததினாலே தேசத்திலே செல்வம் கொழித்தது, தேசத்தின் எல்லைகள் விஸ்தாரம் அடைந்தது, வியாபாரங்கள் வந்து ஜனங்கள் சுகபோகமாக இருந்தார்கள். அந்த சுகபோக வாழ்வே அவருடைய ஜீவத்திற்கு ஒரு கண்ணியாக மாறிவிட்டது. மாறிவிட்டதினாலே அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அது சீர்குலைத்து விட்டதாக நாம் அந்த வேதாகமத்தை முற்றுமாக வாசிக்கும் பொழுது நாம் கண்டுகொள்வோம். அதற்கு ஆதாரமாக 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 2:7-8. அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் ரதங்களுக்கும் முடிவில்லை. அவர்கள் தேசம் விக்கிரகங்களினாலும் நிறைந்திருக்கிறது, தங்கள் கைகளின் கிரியையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்கிறார்கள். ஏசாயா 3:16. பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். ஒரு பக்கம் தன் நண்பராக இருந்த உசியா ராஜாவின் மரணத்தினால ஏற்பட்ட புரிவு, மற்றொரு பக்கம் தேசம் இவ்வாறு சீர்குலைந்திருப்பதனால ஏற்பட்ட மனபாரம். இதனை சோர்வோடு தான் ஏசாயா இந்த படியில் ஏறிக்கொண்டு இருக்கும் பொழுதுதான் இந்த காட்சியை அவர் அங்கு காண்கிறார். இங்கு ஒரு சத்தியத்தை மறைமுகமாக ஆவியா நமக்கு உணர்த்துவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகள் பாடுகள், சோதனைகள், கண்ணீர்களுக்காக கடந்து செல்லும் பொழுது தேவன் இடைப்பட்டு தன்னுடைய மகிமையான வல்லமையை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை தேற்றுவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2வதாக, தேவ ஜனங்கள் தேவனை மறந்து உலக ஆசாபாசங்கள் ஆசீர்வாதங்களுக்கு பின்பாக செல்லும் பொழுது இடைப்பட்டு சில பாடுகளை அவருடைய ஜீவத்தில் அனுமதித்து அவளை எச்சரிப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3வதாக, தேவ ஜனங்கள் தம்மை விட்டு பின் செல்லும் பொழுது கர்த்தருடைய தாசர்கள் மூலமாக, மனவாட்டியாக சபை மூலமாக, அங்கேயும் ஆராதனை செய்தி மூலமாக தன் ஜனத்தை எச்சரிக்கும் அந்த 3 காரியங்களை நாம் மறந்துவிடக்கூடாது. நாமும் அநேக நேரங்களில் இவ்விதமான காலகட்டத்துக்குள்ளாக கடந்து சென்று விடுகிறோம் அல்லவா? என்ன வசதிகள், தாழ்மையில் இருந்தோம், தேவன் கிருபையாக தூக்கினார். நம்மையோட வசதி மிக்கவர்கள், ஞானவான்கள், அறிவாளிகள், திறமைசாலிகள், படிப்பாளிகள் எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருக்கும் பொழுது தேவனுக்கு நல்ல வேலையை கொடுத்தார், இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தார். நான் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக நம்மை உயர்த்தினார். வாங்கலுக்காக ஜெபித்தோம், 4 வீல் கொடுக்கிறார், என்னென்ன காரியம் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டோம். அந்த காலங்களிலே சபைக்கு அடுத்த காரியங்களும் தேவனுக்கு அடுத்த காரியங்கள் வராக்கம் இருந்தது, வாஞ்சை இருந்தது. ஆனால் எல்லாம் பெற்றுக்கொண்ட பின் எவ்வாறு இருக்கிறது நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம்? தேவனுக்கு அடுத்த காரியங்களும் சபைக்கு அடுத்த காரியங்களும், உங்கள் தனிப்பட்ட ஜெபத்துக்கு அடுத்த காரியங்களும், உங்கள் குடும்ப ஜெபங்களும் மறக்கப்படும் காலகட்டத்துக்குள் ஒருவேளை சிலருடைய ஜீவத்தில் அவர் பெற்றுக்கொண்ட உலக ஆசீர்வாதமே கண்ணியாக மாறியிருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏன் சிலருடைய ஜீவத்தில் கிறிஸ்தவ நல்லறிகள் உடைக்கப்பட்டு உலக சிநேகிதர்களைப் போல ஐஸ்வர்யமான பின் நடக்கும் காரியங்களைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மிகவும் எச்சரிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் இருக்க வேண்டும். வேலை பார்க்கும் ஸ்தலங்களில் உயர் அதிகாரிகளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நடப்பது போல், அவர்கள் பேசுவது போல் எல்லாம் பேசி கர்த்தருடைய நல் நெறிகளை உடைப்பவர்களாக மாறிவிட வேண்டிய சூழ்நிலை சில நேரத்தில் வரும்.
அவ்வாறு தம்மால் தெரிந்து கொண்டப்பட்ட பிள்ளைகள் அவ்வாறு கடந்து செல்லும் பொழுது தேவன் கண்டிப்பாக மீண்டும் அவர்களை தம்மண்டை இழுத்து கொள்வதற்காக சில பாடுகளை அவளுடைய ஜீவத்தில் அனுபவித்து அதை அவளுக்கு நன்மையாக்கான ஏதுகளாக மாற்றும் அன்பு உள்ள பரம தகப்பன் நம்முடைய தகப்பன். அந்த சத்தியத்தை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நம் வேத பகுதியில் இதுதான் ஏசியாவுக்கு நடந்தது. ஒரு பக்கம் பரிசுத்த குலைச்சல், அடுத்த பக்கம் தன் நண்பர் உசியாவின் மரணம். அநேக நேரங்களில் தேவன் இவ்வாறு தான் தன்னுடைய பிள்ளைகள் நடந்து கொள்ளும் பொழுது அவருடைய ஜீவிதத்தில் எது முக்கியம், எது உசிதம் என்று அறிந்து அதன் பின்பாகவே ஓடி சென்று தன்னை மறக்கிறார்களோ அதன் மேல் தன் கையை வைக்கும் பொழுது அப்பொழுதுதான் அவருடைய கண்கள் அதை விட்டு பரலோகத்தை நோக்கத்தக்கதாக சில ஏதுக்களை அனுப்புகிறார். அந்த காரியத்தை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஏசியா தீர்க்கன் இவ்விதமாக சூழ்நிலைகளாக இருந்த பொழுது எங்கு அவருக்கு பரலோக காட்சியை தேவன் காண்பித்தார்? தேவாலயத்தின் தெய்வ சமூகத்தில். பாடுகள், பிரச்சனைகள், துன்பங்கள், இழப்புகள் ஜீவத்தை தாக்கும் பொழுது இவர்கள் ஏன் எனக்கு சம்பவிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு இடம்தான், தெய்வ சமூகத்தில் தான் அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆலயத்தில் தான் அல்லது உங்களுடைய ஜெப அறையில் தான் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இவளுக்கு ஆறுதல், நம்பிக்கை கொடுக்கும் ஒரே ஒரு இடம் என்றால் அது தேவனுடைய சமூகம் தான். அன்று ஏசாயா தீர்க்கதரிசன் எழுந்து துக்கித்தது ஒரு பூலோக ராஜாவை. ஆனால் அந்த ஆலயத்துக்கு கடந்து வந்த பொழுது நித்திய ராஜாவை அங்கே கண்டுகிறார். அவன் அங்கு கடந்து வந்த பொழுது உசியா ராஜா மரித்து போனது உண்மைதான், ஆனால் பரலோக ராஜா இன்னும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் என்று கண்டு கொண்டார். யூதா ராஜாவுடைய சிம்மாசனம் காலியாக்கி விட்டது. ஆனால் இங்கு பார்க்கிறோம், பரலோக சிம்மாசனத்தில் தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவாக வீற்றுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம், இந்த காலை நேரத்திலும் இதை ஆதாரம் வைத்து ஒரு 4 தலைப்புகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். அவ்வாறு தேவனை கிட்டி சேரும் பொழுது நடைபெறும் அல்லது காரியங்கள் என்ன என்று. முதலாவதாக தேவ தரிசனம், தேவ பிரசன்னத்தை காண்கிறோம். தேவனை கிட்டி சேரும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை காண்கிறோம். தேவனை நான் எப்பொழுது தரிசிக்க முடியும்? தேவ பிரசன்னத்தை எப்பொழுது உணர முடியும்? எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். முழு இருதயத்தோடும் தேடும் பொழுது என்னை கண்டுபிடிப்பீர்கள். மட்டுமல்ல, அவரை காண்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று எபிரேயரில் பார்க்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியவில்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். யோவான் 1:18 பார்க்கிறோம், தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. என்னையா கான்ட்ரடிக்ஷனாக இருக்கிறது? ஒரு பக்கம் இங்கே தரிசித்துக்கலாம் என்று சொல்லுகிறது, இங்கு ஒருவனும் காணவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ற கேள்வி எழுதலாம். அப்புறம் எப்படி மோசே ஒருவன் தன் சிநேகிதன் பேசுவது போல் கர்த்தர் மோசேயுடன் பேசினார் என்ற யாத்திரா 33 அதிகாரத்தில் காண்கிறோமே? இதற்கு பதில் அங்குதான் உள்ளது. 33:20 பார்க்கும் பொழுது மோசேயிடம் கர்த்தர் சொல்கிறார், நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது. தேவனே மோசேயிடம் கூறியதிலிருந்து ஒரு மனுஷனும் இதுவரை தேவனை முகமுகமாக கண்டது இல்லை. ஆனால் அதே சமயத்தில் மனுக்குலம் ஏங்கியது நிமித்தமாக ஒரு சாயலாக, எ ஃப்ராக்ஷன் ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மத்திலே அவதரித்தார். மானிடராக பிறந்து நமக்கு அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவது ஒரு தேவனுடைய ஒரு ஃப்ராக்ஷன். அதைத்தான் கடந்த திங்கட்கிழமை ஆறுதலே தம்பி விஜய் அழகாக யோவான் 1:1 ஆதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, தேவ வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே அவர் சஞ்சரித்தார், அழகாக அவர் அன்று கொண்டு சென்றதை நாம் அறிவோம். ஓரளவு மகிமையை கிறிஸ்து மூலமாக நாம் பெற்றுக்கொண்டோம். பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு அவன் சொல்கிறான், நான் தேவனை முகமுகமாக நான் தரிசித்தேன்
என்று தரிசித்து உயிர் தப்பினேன் என்று அவன் சொல்கிறான். இன்னொரு இடத்தில் சிம்சோனுடைய தகப்பன் தன் மனைவிடம் நம் தேவனை கண்டும் சாகவே சாவோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் முழு அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் தேவனை அல்ல, தேவ தூதர்களை அவர் கண்டார்கள். அது தேவன் என்று சொல்வதை நாம் காண்கிறோம். புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவ காலத்தில் ஜனங்கள் மனுக்குலத்தில் வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே சில வல்லமை மிக்க காரியங்களைத்தான் கண்டார்கள் என்ற சர்வ வல்ல தேவனுடைய முழு வல்லமையும் அவர் இதுவரை பூமி காணவில்லை. அப்படி அவர் வெளிப்படுத்துவார் என்றால் பாவ சரீரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் அதமாகி போய்விடுவோம். பஸ்பமாகி அவருடைய பரிசுத்த நிமித்தமாக அவர் முழு மகிமையோடு நமக்குள் வந்தார் என்றால் அதை சகிக்கக்கூடாத ஒன்றுமில்லாமல் நாம் மாறிவிடுவோம். இவ்வளவு மைய பொருந்திய வல்லமிக்க மாட்சிமிக்க தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியுமா? பிரசன்னத்தை உணர முடியுமா? முடியும், கண்டிப்பாக முடியும். யோவான் 4:24 தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கும் ஒவ்வொருவரும் தேவனை தரிசிக்க முடியும், தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். நீங்கள் கவனித்திருக்கலாம், நம் ஆராதனை சமயத்தில் சிலர் மெய் மறந்து, சிலர் அமைதியாக சிரித்து, சிலர் கண்ணீருடன், சிலர் தேவனுக்குள்ளாக களி கூறுவதை பார்க்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் சிலர்கள் ஒன்றும் அசைவில்லாமல் சிலர் நின்று கொண்டிருப்பார்கள். அவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் ஆவியானவருக்கு அவருடைய ஜீவத்தில் விட்டு கொடுக்காதனால ஆவிக்குள்ளாக கழிகூற முடியாமல் அவர்கள் நின்றுவிட்ட கூட்டத்தில் சேர்ந்து விடுகிறார்கள். நாம் சுய பக்தியிலே இருந்து விடக்கூடாது. அல்லது நான் நீதிமான் என்று நினைக்கிறவர்களிலே ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். தன்னை தாழ்த்த பொழுது அதை நான் பின்பாக நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த ஆவியானவர் தன்னுடைய இதயத்தில் இடம் கொடுக்கும் பொழுது அவருடைய ஆவியானவர் உண்மையாக அவருக்குள்ளாக கழிகூறத்தக்கதான கிருபையை கட்டளையிடுகிறார். இங்கு நான் ஏதோ இசையில் மயங்கியோ அல்லது ஒரு கொட்டடிப்பின் உச்ச சத்தத்துக்கு செல்லும் பொழுதோ அல்லது ஒரு பாடல் கவியை மீண்டும் மீண்டும் வேகமாக படிக்க வைத்து ஒரு பரவசத்தை ஏற்படுத்தி அது நிமித்தமாக ஒரு ஒரு சலசலப்பை உண்டாக்குவதற்கே நான் சொல்லவில்லை. மாறாக ஆராதனை தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஆவில் நிறைந்து உன்னதமான தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கும் பொழுது ஒரு பெரிய தேவனுடைய விடுதலையை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். தேவனுடைய தொடுதலை உணர்ந்து ஆவிக்குள்ளாக நீங்கள் கரங்களை உயர்த்தியோ, கரங்களை கூப்பியோ, கரங்களை தட்டியோ, அந்நிய பாஷை பேசியோ தேவனை ஆராதிக்கிறீர்களே, அதுதான் தேவனுடைய தொடுதல். அந்த தொடுதலை நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்திருக்க வேண்டும். அதுதான் உன்னதமான நேரம். அவருடைய பீடத்திலிருந்து தேவ வார்த்தை கடந்து வரும் பொழுது சிலரால் ஆவிக்குள் கழிகூற முடியும், சிலரால் எந்தவித உணர்வு இல்லாமல் இருக்க முடியும். யார் தங்களுடைய உள்ளத்தை திறந்து கொடுக்கிறார்களோ அவருடைய ஜீவத்திலே ஆவியானவர் கிருபை செய்கிறார். அது நிமித்தமாக தான் சில ஆலயத்துக்கு வந்தது என்னவிட்ட வல்லமையான செய்திகள் வந்தாலும் நன்றாக தூங்குவார்கள். ஏனென்றால் இடம் கொடுக்கவில்லை, ஜெபித்து கடந்தவில்லை. நீங்கள் மட்டும் ஆலயத்துக்கு வருவாக, தேவனே இன்று நான் ஆலயத்துக்கு கடந்து செல்கிறேன் ஐயா, உன்னதமான தேவனை ஆராதிக்க அவருடைய வார்த்தையை நான் கேட்க கடந்து செல்கிறேன் என்று நிலை நீங்க அறிந்திருக்கீங்க. இன்று எனக்கேற்ற நீ வார்த்தை கொடுத்துரும் இல்லையா என்று சொல்லும் பொழுது அந்த செய்தி வல்லமை மிக்க செய்தியாக இருந்தாலும் சரி, உப்புச்சப்பட்ட செய்தியாக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையாக இருப்பதனால உங்களை தொட்டே தீரும். அந்த சத்தியத்தோடு நீங்கள் கடந்து வருகிறீர்கள் என்றால் கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்களுடைய ஜீவத்தில் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவ்விதமாகவே தேவ வசனத்தை தியானிக்கும் பொழுது சங்கீதம் 119:18 நீங்கள் சொல்லி வாசிப்பீர்கள் என்றால் நன்றாக இருக்கும். சங்கீதம் 119:18 உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய வேதத்தை நீங்கள் தியானிப்பீர்கள் என்றால் கண்களை மூடி ஒன்றும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவரே வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நான் பார்க்கும்படிக்கு இந்த ஆழ்வுக்குரிய கண்களை திறந்தருமையா என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஜெபித்து விட்டு நீங்கள் வாசியுங்கள். அப்பொழுது தேவ ஆவியானவர்
வசனத்தின் மூலமாக நேரடியாக உங்களுடன் பேசுவதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அதுதான் தேவனுடைய தொடுதல், தேவனுடைய பிரசன்னமையா. இரண்டாவதாக, தேவனிடம் நெருங்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக வரும் பொழுது நம்முடைய அபாத்திரத்தன்மையை நாம் உணர்ந்து கொள்கிறோம். நாம் வாசித்த வேத வசனம் ஏசாயா 6 உள்ளது. அதற்கு முன்பான 5 அதிகாரங்களை நாம் தியானிக்கும் பொழுது அங்கு எவ்வாறு பாவகரமான மக்கள் மத்தியில் நம்முடைய தீர்க்கன் ஏசாயா பக்தியோடு ஊழியம் செய்து தேவநாமத்துக்கு மகிமை உள்ள வல்லமை மிக்கவனாக அவன் ஜீவித்து கொண்டிருந்தான் என்பதை கண்டுகொள்ள முடியும். அப்படிப்பட்டவன் இந்த 6ஆம் அதிகாரத்தில் இந்த 5 வசனங்களுக்கு நடைபெற்ற ஒரு காரியத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை கண்ட மாத்திரத்தில், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று கதறுகிறான். தேவனின் பரிசுத்தத்துக்கு முன்பாக அல்லது தேவனுடைய பிரசன்னத்திலே தன்னுடைய பரிசுத்த குலத்தை கண்டு நான் பாவியாக மனிதன் அதமானேன் என்று கதறுவதை நாம் காண்கிறோம். இதே காரியம்தான் நம்முடைய ஜீவிதத்தில் நடந்தேற வேண்டும். தேவ சமூகத்தில் கடந்து வரும் பொழுது தேவனுடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக நம்முடைய பரிசுத்தம், தேவனுடைய நீதிகளுக்கு முன்பாக நம்முடைய நீதி எல்லாம் ஒன்றுமில்லை என்று அறிந்தவர்களாக, தேவனே ஐயோ தகப்பனே, பாவியாக என் மேல் கிருபையாக இரும் என்ற அந்த கூப்பிடல் ஒவ்வொரு விசுவாசியிலும் எப்பொழுதும் காணப்படுவதாக இருக்கும் என்றால் கர்த்தர் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். 1860 முதல் 1936ஆம் ஆண்டு வரை ஜீவித்த சாமுவேல் லோகான் பிராங்கிள் என்ற சல்வேஷன் ஆர்மியை சேர்ந்த கமிஷனராக இருந்த ஒரு முதிர்ந்த கர்த்தருடைய தாசன். இவர் ஒரு சிறந்த ஆவிக்குரிய புத்தக எழுத்தாளர் மட்டுமல்ல, ஒரு போதர் கூட. இவர் தன்னுடைய முதிர் வயதில் ஒரு நாள் தன்னுடைய தரிசனத்தில் தேவனோடு இடைப்பட்டாராம். தேவனோடு இடைப்பட்ட பொழுது தன்னுடைய சூழ்நிலையை கருத்து அவர் எழுதுகிறார் அடுத்த புத்தகத்தில். என் இயேசுவின் தாழ்மைக்கு முன்பாக என் பெருமையை கண்டு கொண்டேன், என் இயேசுவின் சாந்தத்துக்கு முன்பாக என் கோப குணத்தை நான் கண்டு கொண்டேன், என் இயேசுவின் எளிமைக்கு முன்பாக என் பகட்டை நான் கண்டு கொண்டேன், என் இயேசுவின் அமைதிக்கு முன்பாக என் பேராசையை நான் கண்டு கொண்டேன், என் இயேசுவின் உண்மைக்கு முன்பாக என் உண்மையற்ற தன்மையும், அவருடைய தியாகத்துக்கு முன்பாக என் சுயநலத்தையும், அவருடைய நம்பிக்கை விசுவாசத்துக்கு முன்பாக என் அவநம்பிக்கையும் அவ்விசுவாசத்தையும், மேலாக அவருடைய பரிசுத்துக்கு நேராக என் பாவ நிலைமையும் நான் கண்டேன். நான் கண்ட தெய்வ சமூகத்தில் பல நாட்கள் உபவாசித்து கதறினேன் என்று ஒரு முதிர்ந்த கர்த்தருடைய தாசன் எழுதுகிறார். ஒரு தாய் தான் அலுவலாக இருந்த பொழுது அவருடைய சிறு மகன் வேகமாக ஓடி வருகிறான். வந்து, அம்மா நான் 6 அடி வளர்ந்து விட்டேன் என்று. அம்மாவுக்கு சிரித்து கொண்டே ஸ்கேலால் அளந்து பார்த்தையா என்று கேட்டால், ஆமாம்மா அளந்து பார்த்தேன், 6 முறை வளர்ந்தது, நான் 6 அடி என்றான். எந்த ஸ்கேல் காட்டு என்றால் அரை அடி ஸ்கேலை காட்டினான். அவன் கணக்கு பிரகாரம் அது கரெக்ட். 6 தடவை அளந்தால் அது 6 அடி, ஆனால் அளந்ததோ அரை அடி. அப்போ நான் 3 அடி தான் அவன் இருக்கிறான். அதே போல் தான் அநேக நேரத்தில் நாம பரிசுத்தம் என்றால் இது, நீதி என்றால் இது என்று நாம் ஒரு அளவை வைத்துக்கொண்டு நாம் அளந்து கொண்டு நாம் தேறிவிட்டோம் என்று நாம் திருப்தி அடைந்து விடுகிறோம். நம் ஜீவம் என்ற வீட்டில் சில ரூமில் இருக்கும் லைட்டை நாம் போடுவதில்லை, சில ரூம்ல மட்டும் பிரகாசமாக போட்டு சுத்தமாக வைத்து விடுகிறோம். மற்ற அறைகள் அடைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது லைட் இல்லாமல் இருக்கலாம். ஏனென்றால் அந்த லைட்டை எரியவிட்டால் அங்கே என்ற துர்க்குணம், என்ற இச்சைகள், என்ற மறைவான பாவங்கள் வெளியிலே தெரிந்து விடுமே. அதனால் மற்றவற்றை போட்டுவிட்டு இதுதான் பரிசுத்தம் என்று காட்டி விடுகிறோமோ. இவ்விதமாக இருக்கலாம். ஆனால் இந்த ஜீவியத்தோடு தான் தேவன் சொல்கிறார், அவர் சமூகத்திலே கடந்து வரும் பொழுது எந்த மனிதனும் பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளிக்கு முன்பாக நான் கடந்து வரும் பொழுது நமக்குள்ள சகலம் வெட்ட வெளிச்சமாகிறது. இதுவரை நாம் செய்த எந்தவித காரியத்தும் நிர்வாணமாக வெளியே தெரியவதனால, இதுவரை நான் ஒப்பிட்டு பார்த்ததெல்லாம் விசுவாசியை, ஊழியரை, போதகரை. ஆனால் தேவ சமூகத்தில் வரும் பொழுது, அவருடைய பரிசுத்தத்துக்கும்பாக நான் கடந்து வரும் பொழுது, இதுவரை எனக்குள்ளாக நான் நினைத்து கொண்டிருந்த என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய நற்குணம், இதுவரை நான் நம்பியிருந்த என்னுடைய மனக்கோட்டைகள் எல்லாம் தவிடு பொடியாகி பதரை போல் கடந்து செல்வதை நாம் காண முடியும்.
ஆம், அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நம்முடைய அம்மாத்திர நிலவை நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த மகிமையின் ராஜாவுடைய பிரசன்னத்திலே நாம் நிலையை கண்டு அவருடைய பாதத்தில் விழுந்த தேவரே, நீரே கனத்திற்கும் மகிமைக்கும் மாட்சிமைக்கும் ஸ்தோத்திரக்கும் உரியவர் என்று நாம் கதறாமல் நாம் இருக்க முடியாது. என் பரிசுத்தம், என் நீதி என்று சொன்ன காரியங்கள் எல்லாம் அழுக்கடைந்த கந்தை என்று அழகாக அங்கே பவுலப்போஸ்தலர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே தான் நாம் தெய்வ சமூகத்தில் கடந்து வரும் பொழுது நம்முடைய நீதிகள், நம்முடைய எல்லா காரியமும் ஒன்றுமல்ல ஐயா, நான் ஒன்றுமல்ல என்று கதறத்தக்கதான காரியத்தை நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிறதை வெளிப்படுத்தத்தக்கதாக தெய்வ பிரசன்னம் நம்மை ஆட்கொள்கிறது. இவ்வாறு ஏசியா தீர்க்கதரிசியாக அவன் இருந்தாலும் அவன் வெட்கப்படாது அவன் தெய்வ சமூகத்திலே நான் அதமானேன் என்று கதறது போல எப்பொழுதெல்லாம் தெய்வ சமூகத்தில் கடந்து வரும் பொழுது தேவன் காட்டும் காரியங்களை தெய்வ சமூகத்தில் நாம் கதறாத பட்சத்தில் நாம் பரிசுத்தமாக முடியாது. பிரியமானவளே, 18 என்னதான் அந்த உண்மை, அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். தாழ்மை, உண்மை, இது 2 காரியத்தை தான் தொடர்ந்து நீ எப்பேற்பட்ட பாவியாக இருக்கலாம், நீ விழுந்து போனவராக இருக்கலாம், ஆனால் தேவ சமூகத்தில் கடந்து வரும் பொழுது உன்னை தாழ்த்தி அந்த காரியத்தை அறிக்கை செய்யாத பட்சத்தில் விடுதலை இல்லை. பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே 2-3 முறை என்னுடைய செய்தியிலே சொன்ன ஒரு காரியம்தான். 18ஆம் நூற்றாண்டில் இருந்த புர்ஷியா தேசத்து அரசன் ஒரு நாள் தன் நாட்டில் உள்ள சிறைச்சாலையில் உள்ள கைதிகளை காண சென்ற பொழுது அங்கிருந்த அனைத்து சிறிய பெரிய குற்றங்களை செய்தவர்களும் வந்து தங்கள் பெரிய நீதிமான்கள் தங்கள் பெரிய தவறுகள் ஒன்று செய்யவில்லை, அநியாயமாக அடைத்து வைத்து விட்டார்கள், தயவு செய்து எங்களை விடுவித்து விடுங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதன் மட்டும் தூரத்திலே அமர்ந்திருந்தான். அவர் சென்று, ஏன் நீர் மட்டும் என்னுடன் வந்து பரிந்து பேச வரவில்லை என்று கேட்ட பொழுது, ஐயா, கனம் பொருந்திய ராஜாவே, சொல்லப்போனால் நான் இதை விட எனக்கு கொடிய தண்டனை கொடுத்திருக்க வேண்டும், நான் செய்த தவறுக்கு என்னை தூக்கிலே இட்டிருக்க வேண்டும், ஆனால் கிருபையாக எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தார்களே, அதுக்காக நன்றி என்று சொன்னதும் மந்திரியை அழைத்து உடனடியாக இந்த குற்றவாளியை வெளியே சென்று விட்டு விடுங்கள், இல்லாவிட்டால் இந்த ஒரு குற்றவாளி இங்கே இருக்கும் அனைத்து நீதிமான்களையும் குற்றப்படுத்தி விடுவார் என்று வெளியேற்றி விட்டாராம். அதுதான் ஐயா, உள்ளத்தில் உண்மை இருக்க